Hi friends, welcome to my channel. நம்ம சேனலில் குக்கிங் விலாகு, கிச்சன் விலாகு, க்ளீனிங் விலாகு, டெய்லி ரொட்டீன் விலாகு, டெய்லி விலாகு, ஹெல்த்தி டிப்ஸு, வெயிட் லாஸ் டிப்ஸு, இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து கொடுத்துக்கிட்ருக்கோம். அதே மாதிரி டெய்லி நியூ டாப்பிக்கில் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன், மோட்டிவேஷன், அடுத்து டெய்லி லைஃப்பில் வந்து என்னென்ன மாதிரி வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. நிறைய ஃபேமிலிஸில் வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். அந்தக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒன்று பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு நியூ இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நைட்டு தூங்கும்போது பட்டை வந்து நனைய போட்டு வச்சுருந்தேன். நைட்டில் சோக் பண்ணி முடிஞ்சதும் காலையிலே எம்டி ஸ்டொமக்கில் ஃபேமிலியில் எல்லாருமே குடிக்கலாம் அப்படின்ட்டு அதை மட்டும் கொதிக்க வச்சு எம்டி ஸ்டொமக்கில் வாட்டர் வந்து குடிக்க வேண்டாம், எம்டி வாட்டர், அதனால் சின்னமன் டீ மாதிரி இது வந்து குடிக்கலாம் அப்படின்ட்டு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து குடித்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டு மார்னிங் வந்து கிறிஸ்பியாக தோசை வேணும் அப்படின்ட்டு பாப்பா வந்து கேட்டால், ஸோ கிறிஸ்பியாக தோசை வந்து சுடுவோம். அடுத்து இது வந்து வெந்நி வந்து கொதிக்க வச்சு கொடுப்போம் பசங்களுக்கு அப்படின்ட்டு அதில் அதிமதுரம் போட்டிருக்கேன். அது போட்டு கொதிக்க வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்து டிவி வந்து பசங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காலையிலே ஆரம்பித்தாச்சு, லீவு நாப்பில். அடுத்து இது உலர் திராட்சை வந்து கருப்பு திராட்சையை நனைய போட்டு வச்சுருந்தேன் சோப் பண்ணி, அதையும் பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்து கொடுத்துக்குருவோம் அப்படின்ட்டு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி தோசை, அடுத்து அம்மா வீட்டில் இருந்து பீஃப் கிரேவி வந்து வச்சுருந்தாங்க, அதை கொடுத்து விட்டுருந்தாங்க. சரி, அதை வச்சு தோசை சுட்டு சாப்பிட்டுக்கிடலாம். ஃபைபருக்கு வந்து கேரட் வந்து நம்ம எடுத்துக்கிடலாம். ஸோ ஃபைபருக்கு வந்து கேரட், ப்ரோட்டீனுக்கு வந்து அந்த பீஃபு, கார்ப்ஸுக்கு வந்து தோசை மாவு, ஒயிட்டு மாவு பொருள் வந்து இருக்கிறதுனால ஸோ அதுவே கார்ப்ஸாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து எல்லாருமே முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். பாப்பா வந்து இப்போ தான் எழுந்திரிச்சா. ஸோ அவள் வந்து கருப்பு உலர் திராட்சை அதை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாப்பா 2 பேரும் டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காலையிலே ஸ்கூல் லீவு நாப்பில் காலையிலே டிவியை வந்து ஆன் பண்ணிடுவாங்க. வெளியில் எங்கே போக, காலையிலே நம்ம வந்து டிவி பார்க்கலாம் அப்படின்ட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டிவி வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப பெருசாக இருக்கும். சூப்பராக ஒரு ஆஃபரில் வந்து நாங்கள் எடுத்திருந்தோம். கேரளாவில் தான் 9000 இந்த டிவி, 49 இன்ச்சு, சூப்பராக இருக்கும். அந்த ஸ்க்ரீன் வந்து நல்லா பெருசாக இருக்கிறதுனால பசங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு. இவா வந்து என்ன செய்கிறான்னு தெரியல, குடிக்க சொன்னால் ஏதோ உத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. ப்ரோட்டீன் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம வந்து டெய்லி எடுத்துக்கிட்டால் ப்ரோட்டீன் வந்து கண்டிப்பாக வந்து டெய்லி நம்ம எவ்வளோ வெயிட் இருக்கோமோ அதுக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அம்மா வீட்டில் இருந்து கருவேப்பிலை வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. கடைக்கு எங்கள் கடைக்கு வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அடுத்து கொஞ்சம் வந்து வீட்டுக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு மொத்தமாக கொடுத்துருக்காங்க. முருங்கைக்காவும் வீட்டிலையே எல்லாமே வளரும். ஸோ அதையும் கொடுத்து விட்டாங்க. இந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நாட்டு கருவேப்பிலை, அவ்வளோ ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். எண்ணெயில் போடும்போது அதிகமாக வந்து நம்மளுக்கு வந்து சட்டுன்னு பொரியும். அதுவே சில நேரத்தில் எனக்கு வந்து ரொம்ப சுட்டு விட்டுரும். வெத்தலை வந்து இது வீட்டில் அம்மா வீட்டில் நிற்கி நல்லா பெருசாக அகலமாக வந்திருக்கு. என் பாப்பா வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா வெத்தலை. இது வந்து ஹைபிஸ்கஸ் வந்து வீட்டில் எல்லாமே வளர்ந்துச்சு. அம்மா வந்து பேக் பண்ணி எல்லாமே கொடுத்து விட்டுருக்காங்க. ஓமவல்லி, வெத்தலை, ஹைபிஸ்கஸ், கருவேப்பிலை, முருங்கைக்காய் எல்லாமே அம்மா வீட்டிலேருந்து பேக் பண்ணி கொடுத்து விட்ருக்காங்க. இது எல்லாமே நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். பாப்பாவுக்கு இருமலாக இருக்கிறதுனால பப்பாளி இலை கொடுத்து விடுமா அப்படின்னு சொன்னேன். ஸோ அதையும் வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. இது எல்லாமே வச்சுருந்து பிள்ளைங்களுக்கு வந்து கஷாயம் வந்து போட்டு கொடுப்பேன். ஹைபிஸ்கஸ் டீ வந்து ரெகுலராக எடுத்துக்கிறதுக்கு இப்படி தான் அம்மா வந்து கொடுத்து விட்டுருவாங்க. நான் ரெகுலராக எடுத்துக்கிறதுக்கு அம்மா ரொம்பவே ஒரு முக்கிய ரீசன் வந்து நான் சொல்லுவேன். நம்ம ஒரு ஹெல்த்தியாக வந்து பாடியை வந்து மெயின்டைன் பண்ணணும், வச்சுக்கிடலாம் அப்படின்ட்டு அம்மா தான் முக்கிய காரணம். ஏன்னா எதுனாலுமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகவே கூடாது. நம்ம வந்து எல்லாமே உணவு மூலமாக தான் தேடணும். இந்த மாதிரி கஷாயம் வச்சு குடிக்கிறது, மூலிகை பொருள் அதிகமாக எடுத்துக்கிறது அப்படின்ட்டு எல்லாமே நான் அம்மாட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். எதுவுமே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்ட்டு சொல்லவே மாட்டாங்க. ஃபீவர் வந்தால் மட்டும்தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். மற்ற எல்லாத்துக்குமே வந்து நம்ம சாப்பாட்டு மூலமாகவே குறைச்சிக்கலாம். அதே மாதிரி மூலிகை செடி எல்லாமே கிடைக்கும், அது மூலமாகவே எல்லாமே ட்ரை பண்ணு, எதுக்கு எடுத்தாலும் ஹாஸ்பிட்டல் போவாதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அம்மா காட்டி தந்த ஒரு வழிமுறை தான் எனக்கு வந்து அப்படியே ஒட்டிக்கிருச்சு. நானும் அதே போல் தான், என் பசங்களும் அதே மாதிரி தான். அம்மாவுக்கு கொஞ்சம் தலைவலிக்கு, வயிறு வலிக்கு அப்படின்னு சொன்னால் உடனே என் பாப்பா என்ன செய்வா, வெந்தயத்தை எடுத்துகிட்டு வருவாள். எடுத்து அம்மா இதை சாப்பிடுங்க அப்படின்ட்டு சாப்பிட கொடுத்து வெந்நியும் லைட்டாக சூடாக்கி தந்துடுவா. என் பெரிய பொண்ணு அவ்வளவு கேர் பண்ணுவாள். அவளை விட ஒரு கேர் பர்சன் வந்து எந்த பாப்பிலையும் நான் பார்த்ததில்லை. என்னை கேர் பண்ணுறதெல்லாம் என் பெரிய பாப்பா ரொம்ப ரொம்ப கேர் பண்ணுவாள். உடம்பு சரியில்லாமல் அப்போ படுத்துட்டா போதும், வீடையே அவ்வளவு க்ளீன் ஆக்கி அவள் தங்கச்சி 2 பேரையும் நல்லபடியாக பார்த்துக்கிறதுல என் பொண்ணு நம்பர் 1 தான். என்னுடைய கார்ஸ் கிஃப்ட்னே சொல்லலாம். என் 3 பசங்களும் அவ்வளவு கேர் பண்ணுவாங்க எங்கள் மேலே.
அடுத்து இது பார்த்திங்கன்னா நைட்டு வந்து கஞ்சி வந்து தண்ணி ஊற்றி போட்டிருந்தேன். கிலோ 70 ரூபாய்க்கு அரிசி வாங்கினேன். ஆனால் அந்த கஞ்சி வந்து கஞ்சி தண்ணி வந்து நான் எப்படி தண்ணி ஊற்றி போட்டேனோ அதே மாதிரி தான் கிடக்கு. அது ப்ரோபயாட்டிக் அந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். அந்த ப்ராசஸ் வந்து நடக்கவே இல்லை. ஸோ இதை மதியம் வந்து குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கைக்குத்தல் அரிசி நான் வாங்குவேன். கிலோ 50 ரூபா இருக்கும். அது வந்து நல்லா ஈஸியாக புளிச்சிரும், நல்லாயிருக்கும் சாப்பிடுறதுக்கு. ஆனால் இது என்னென்னா புளிக்கலை, நல்லா இல்லை, அப்படியே தான் இருக்குது தண்ணி. இது கஞ்சி தண்ணி. சில அரிசியிலே இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம எந்த அரிசி வாங்கலாம் அப்படின்ட்டு சூஸ் பண்ணுறது கூட கன்ஃபியூஷனாக இருக்குது. இடையே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நான் குடிச்சிக்கிருவேன். ஏன்னா வெயிட் லாஸ் ப்ராசஸில் இருக்கிறதுனால தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா கரெக்ட் டைமில் சாப்பிட்றது, கரெக்ட் டைமில் தண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து காய்கறி வந்து நிறையா சாப்பிடணும். இன்னைக்கு சௌ கொத்தவரக்காய், புதினா, மல்லி இலை, கேரட்டு, பீன்ஸு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ சௌ சாம்பார் வச்சுருவோம், கொத்தவரக்காய் பொரியல் வச்சுருவோம் அப்படின்ட்டு எல்லாமே வாஷ் பண்ணியிருக்கேன். காய்கறிலாம் பார்த்திங்கன்னா அவ்வளவு பச்சை பசேன்னு சூப்பராக இருக்குது. இப்போலாம் அதிகமாக ஃபைபர் கண்டென்ட் வந்து எடுக்கணும். அதுக்காக என்ன செய்கிறேன் அப்படின்னா காய்கறி வந்து அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுற ப்ராசஸில் இருந்தீங்கன்னா ப்ரோட்டீன் வந்து நம்ம எவ்வளோ தூரம் எடுத்துக்கிறதோமோ அவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து நல்லாவே நடக்கும். அதே மாதிரி வெயிட் லாஸ் ப்ராசஸில் நீங்கள் இருக்கும்போது ப்ரோட்டீன் வந்து அதிகமாக எடுத்தால் மட்டும்தான் நம்மளுடைய ஸ்கின்னு வந்து ரிப்பேர் ஆகாமல் இருக்கும். ஸ்கின், இந்த மசில்ஸ் இதெல்லாம் தொங்காமல் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மெத்தடு தெரியாமலே இருக்கிறாங்க. ப்ரோட்டீன் எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஸ்கின்னு வந்து லூஸ் ஆகாது. ஃபைபர் அதிகமாக எடுத்துக்கிறதுனால வாட்டர் இன்டேக் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ஃபைபர் வந்து அது டைஜஷன் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வாட்டர் வந்து தேவை. அப்படி வாட்டர் வந்து எடுக்கிறது நம்மளுக்கு ஆப்சண்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் ப்ராப்ளம் வந்து ரொம்பவே இருக்கும். அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா தண்ணி குடித்தா மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும். ஏன்னா நான் வெயிட் லாஸ் ப்ராசஸ் வந்து 122 டேஸ் அபோவுக்கு மேலே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். 4 மந்த் அந்த ப்ராசஸ் பண்ணுறதுனால அதில் ப்ளஸ்ஸு மைனஸு எதை பண்ணால் நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து ஹெல்த்தியாக நடக்கும் அப்படின்ட்டு எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக எனக்கு தெரிஞ்சுக்கிருச்சு. ஸோ அதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். மற்றபடி நான் வந்து ஏதாச்சும் ஒரு டயட்டிஷியனோ இல்லைன்னா ஒரு கோச்சிட்டையோ நான் எந்த இது ஃபாலோப்பும் பண்ணாமல் நானாக எனக்கு தெரிஞ்சது மூலமாக எனக்கு வெயிட் லாஸ் ஆகிறது இதால் தான். இப்படி இருந்தால் வெயிட் லாஸ் வந்து ஹெல்த்தியாக பண்ணலாம், இந்த மிஸ்டேக் வந்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு எனக்கு இந்த 4 மந்த்தாக வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை தான் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறதேன். ஸோ அதுபடி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு செட்டில் ஆகும். எனக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, வேறு அல்சர் ப்ராப்ளம். அல்சர் வந்து இப்போ ரெகுலராக நம்ம ஃபுட்டு எடுக்கிறதுனால எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. டைமுக்கு தகுந்தாப்பில் நான் வந்து ஃபுட்டு வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுறேன். அதே மாதிரி அசிடிட்டிக் அந்த ஐட்டம்ஸ்லாம் எடுக்கிறது இல்லை. ஸோ எனக்கு அல்சர் ப்ராப்ளம் வந்து ரொம்பவே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் எந்த ப்ராப்ளமும் இல்லை இப்போ வரைக்கும். ஸோ இந்த வெயிட் லாஸ் ப்ராசஸில் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து தண்ணி வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். எவ்வளோ கேஜி இருக்கீங்களோ அவ்வளோ கேஜிக்கு வாட்டர் இன்டேக் வந்து வேணும். 20 கேஜி இருந்தீங்கன்னா 1 லிட்டர் மஸ்ட்டு, 60 கேஜி இருந்தீங்கன்னா 3 லிட்டர் வந்து மஸ்ட்டு. அடுத்து ஃபைபர் வந்து எடுத்துக்கிறணும், ப்ரோட்டீன் வந்து எடுத்துக்கிறணும். இந்த 3 தான், ப்ரோட்டீன், ஃபைபர், லெஸ் கார்ப்ஸ், அது மட்டும் போதும். வாட்டர் இன்டேக் ரெகுலராக. அடுத்த டைமிங்கில் நீங்கள் கரெக்டாக வந்து சாப்பாடு வந்து எடுத்துக்கிறணும். டைமிங்கில் தூங்கிடணும். ஒரு 9:30 10 o'clock தூங்கிடணும். காலையில் சீக்கிரம் எந்திக்கணும், நைட்டு சீக்கிரம் தூங்கணும். அதே மாதிரி டைமுக்கு தகுந்தாப்பில் நம்ம கரெக்டாக சாப்பிடணும். சாப்பாடு டைம் வந்து மிஸ்ஸிங் ஆயிடுச்சு அப்படின்னா அதுவே வெயிட் வந்து கூடுதலுக்கு நம்ம வந்து ஒரு காரணத்தை வந்து உருவாக்கிக்கிறதும். அதனால் சாப்பாடு, தூக்கம், தண்ணி குடிக்கிறது, இந்த 3க்கும் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணவே கூடாது. அந்த 3 கரெக்டாக ரெகுலராக நடந்தால் மட்டும்தான் வெயிட் லாஸ் நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு வெயிட் கோல் வந்து ஈஸியாக கொண்டு வர முடியும். ஃபாலோஅப் வந்து கண்டிப்பாக முக்கியம். என்னுடைய வெயிட் லாஸ் ஜேர்னியில் டெய்லி சாப்பிடுதா ஹோம் ஃபுட்டு மட்டும்தான். அதில் தான் நான் வந்து பண்ணினே தவிர மற்றபடி அந்த இம்போர்ட் ஐட்டம்ஸ், அடுத்து ஸ்பெஷலாக சிறுதானியம், நவதானியம், சாமை, குதிரைவாளி, கருப்பு கவுனி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்கிறதே கிடையாது. அதே மாதிரி டீடாக்ஸு, ட்ரிங்கு, ஜூஸு அந்த மாதிரி நிறையா வந்து எடுத்துக்கிறது இல்லை. என்னுடைய சேனலில் வந்து ஷார்ட்ஸில் வந்து நான் போட்டிருப்பேன் டே 1 2 3 4 அப்படின்ட்டு. அதில் வந்து நான் என்னென்ன வந்து இன்டேக் பண்ணேன், எப்படி வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணேன் அப்படின்ட்டு எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ பேஜை வந்து செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பொரிச்ச ஐட்டம் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. சாப்பிட்றதுக்கு தோணுச்சு அப்படின்னுச்சுன்னா அந்த டைம் வந்து சாப்பிட்டுக்கிறணும் கண்டிப்பாக. ஆனால் நம்ம சாப்பிட்றதுக்கு தகுந்த
அடுத்தாப்புல எக்ஸசைஸ் வந்து பண்ணிக்கிறணும். எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணி முடித்த பிறகு வார்ம் அப் வந்து பண்ணிக்கிறணும். அது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம எப்படி வந்து சாப்பிடுதோமோ அதே மாதிரி டெய்லி வந்து வாக்கிங், ஜாக்கிங், லைட்டாக வந்து ஒர்க் அவுட்டு இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் ஒரு சூப்பரான பெஸ்ட்டு ரிசல்ட் வந்து கிடைக்கும். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து நான் சொல்லுவேன். என்னுடைய வெயிட் லாஸ் ஜேர்னியில் வந்து வேறு என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன், எதனால் இப்படி ஆச்சு, அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணும்போது நல்லா ஈஸியாக வெயிட் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அடுத்து ஒரு ஸ்டேஜில் வந்து ஸ்டாப் ஆயிரும். அது எதனால் அப்படின்ட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி என்னுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணலை, ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஏன்னா இந்த பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோ பார்த்தா தான் நிறைய பேர் வந்து நம்புவாங்க. ஸோ நம்ம சொன்னால் மட்டும் பத்தாது, நம்ம காட்டுனா கண்டிப்பாக எல்லாருமே ஓகே இது வந்து நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் எனக்கு ரிசல்ட் கிடைக்க போய் தான் நான் சொல்கிறேன். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய இந்த டெய்லி ரொட்டீனில் வந்து கண்டிப்பாக இந்த வெயிட் லாஸ் ப்ராசஸும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா இது ஒரு பெரிய டாஸ்க்கு தான். ஏன்னா டெய்லி வேலையை நம்மளால் பண்ண முடியலை. இந்த ஜேர்னியும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் உங்களுடைய ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸுக்கு என்னை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட்டு தான் ஸ்பெஷலாக வெயிட் லாஸுக்கு நம்ம வந்து ஃபுட்டு ரெடி பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு கொஞ்ச நாள் மட்டும்தான் அது வந்து நம்மளுக்கு ஃபாலோ பண்ண முடியும். கன்சிஸ்டண்டாக பண்ண முடியாது. கன்சிஸ்டண்டாக பண்ணணும் அப்படின்னா நம்ம டெய்லி பேசிஸில் என்னென்ன சாப்பிடுதோம், என்னென்ன குடிக்கிறோம் அப்படின்ட்டு மட்டும்தான் அதில் தான் ஃபாலோ பண்ணணுமே தவிர ஸ்பெஷலாக நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா ஓகே 100 days சேலஞ்ச் மட்டும்தான், 1 week 10 days 1 month சேலஞ்ச் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். அகெயின் ஒரு 100 daysக்கு அடுத்து உங்களால் அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணவே முடியாது. அதனால் நீங்கள் கன்சிஸ்டண்டாக லைஃப் டைமாக பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு செட் ஆகிற ஒரே ஃபுட்டு வந்து ஹோம் ஃபுட்டு தான். டெய்லி நம்ம என்ன சாப்பிடுதோமோ அதில் வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியும். ஒரு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கே தனியாக ஒரு ரேக் வந்து வச்சுருப்பாங்க. இது எல்லாம் வெயிட் லாஸ் ப்ராசஸ்க்கு வந்து நான் வந்து ஃபுட்டு வாங்கி வச்சுருக்கேன். டீடாக்ஸ் ட்ரிங்க் வாங்கி வச்சுருக்கேன். அடுத்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ட்ரெஸ்ஸு, அதுக்குன்னு தனியாக எல்லாமே வந்து வாங்கிட்டு இருப்பாங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து செலவு, அன்வான்ட் செலவு தான். ஏன்னா நம்ம ஒரு சுடியோ, லெக்கினோ இல்லைன்னா ஒரு டிஷர்ட்டோ வீட்டில் இருக்கிறத வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அதுக்குன்னு அடிஷ்னலாக செலவு பண்ண வேண்டாம். வெயிட் லாஸ் பண்ணும்போது தம்பிள்ஸ் வந்து தூக்கணும். ஏன்னா வெயிட் வந்து தூக்கணும் அந்த மசில்ஸ் வந்து லூஸாக இருக்காது, டைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து மூச்சு பயிற்சி அந்த மாதிரி பண்ணால் கூட உங்களுக்கு வந்து மசில்ஸ் வந்து டைட் ஆகும். சில யூடியூப்பில் வந்து சம் எக்ஸசைஸ் வீடியோஸ் வந்து இருக்குது. ஸோ அது வந்து எப்படி வந்து நம்ம பார்த்து பண்ணலாம் அப்படின்ட்டு அதை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் வந்து ஜிம்முக்குலாம் போயிட்டு மந்த்லி இவ்வளோ ரூபா அப்படின்ட்டு பே பண்ணுறாங்க. ஸோ ஜிம்முக்கு போகாமலே நம்ம ஹோம் ஒர்க் அவுட் கூட பண்ணிக்கிடலாம். அதே மாதிரி ஒரு டயட்டிஷியனோ ஒரு கோச்சோ அவங்க நியூட்ரிஷன் கோச் அந்த மாதிரி வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க. அது கூட வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் வந்து ப்ரோட்டீன், ஃபைபர், லெஸ் கார்ப்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க, மாவுச்சத்து பொருள் வந்து எடுக்காதீங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுதான் நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க அப்படின்ட்டு தெரியும். இப்போ நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல அந்த மாதிரி கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஃப்லைனில் போயிட்டு நீங்கள் வந்து கற்றுக்கிறத விட இந்த மாதிரி வந்து யூடியூப் சேனல் அந்த அதுலேயே நிறைய என்ன சொல்லி கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதே ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் எந்த வித ஜிம்முக்கோ இல்லைனா ஏதோ கோச்சோ எதுவுமே பண்ணலை. இந்த மாதிரி தான் ஓகே நம்ம ப்ரோட்டீன் எடுத்தால் நம்ம ஹெல்த்துக்கு நல்லது, ஃபைபர் எடுத்துக்கலாம். ஈவினிங் வந்து ஒரு 5:30க்கு நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்டு அதுக்கடுத்து வந்து தண்ணி குடித்தா மட்டும் போதும். ஏதாச்சும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தோணுதா இல்லைனா பசிச்சாலும் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ட்ரிங்க் வந்து குடிச்சுக்கலாம். இல்லைனா ஒரு கொய்யாப்பழம் அந்த மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம். ஆரஞ்சு பழமோ இல்லைனா வாட்டர் மெலனோ நைட்டுக்கு வந்து எடுத்துக்கிறாதீங்க. அது வந்து நைட்டுக்கு சாப்பிடக்கூடாது, காலையில் தான் சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நம்ம லைஃப்பில் வந்து ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்தாலே போதும். கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் நம்மளோட லைஃபைவே கொஞ்சம் வந்து நம்மளை சேஞ்ச் பண்ணும். நம்மளுக்கு ஒரு குட் ஹேபிட் வந்து டெய்லி ஃபாலோ பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்கேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸு எல்லாருக்குமே சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு டாப்பிக்கோட இன்ட்ரெஸ்டான வீடியோஸ்லாம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.